இந்த நாளிலேயும் இந்த 8 மாதம் கர்த்தர் கரத்தில் ஏந்தி பாதுகாத்து தப்புவித்தார். இந்த நாளிலே உங்கள் மத்தியில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதாமை கூப்பிட்டு தேவன் என்ன சொன்னாராம், நீ எங்கே இருக்கிறாய்? இந்த நாளில் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டிங்கன்னா, நான் சொல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கேன்பாங்க, சிலவங்க நான் பிரச்சனையில் இருக்கேன்பாங்க, சிலவங்க நான் கடனில் இருக்கேன்பாங்க, சிலவங்க நான் நிம்மதி இல்லாமல் இருக்கேன்பாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கேட்குற பார்க்குற ஒவ்வொருவரும் உங்கள் பேரை சொல்லி, நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இருக்கிறானா, உம்மை வாஞ்சிக்கிறானா, உம்மை தேடுறானா என்று நம்ம யோசித்து பார்க்கலாம். ஆனால் அந்த 8 மாதம் அளவிலும் ஆண்டவர் ஒரு குறை இல்லாமல் எல்லாவற்றையும் தாங்கி ஏந்தி சுமந்து தீயையும் தண்ணீரையும் கடந்து வர உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கடந்த 8 மாதம் அளவும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய கரம் எங்களை பிடித்து நடத்தினதே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 9வது மாதத்திலும் இந்த முதல் நாளில் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கே இருக்கிறோம் என்று நாங்கள் உணரத்தக்கதாக தகப்பன் அன்றைக்கு ஆதாமை கூப்பிட்டு கேட்டது போல் இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் கேட்குறீங்கப்பா. எந்த பிரச்சனை, எந்த பாடுகள், எந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தாவே, நாங்கள் எல்லாவற்றையும் தாங்க சகிக்க பலன் தந்தீரே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த 9வது மாதத்தில் இந்த முதலாம் நாளில் ஆண்டவரே, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் சமாதானத்தில், சந்தோஷத்தில், சுகத்தில், பலத்தில் வளரத்தக்கதாக, தகப்பனுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கத்தக்கதாக, மகிமையினால வெற்றி சிறக்க பண்ணுவீராக ராஜா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிறதே. எந்த பிரச்சனை கவலை வந்தாலும் கூட கர்த்தாவே, இந்த 9ஆம் மாதம் முதல் நாளில் ஆண்டவரே, அவர்கள் கவலைகளெல்லாம் மறந்து எல்லாவற்றுக்கும் உண்மையை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. இந்த 9வது மாதம் அவர்களுக்கு ஒரு விடுதலையின் மாதமாக, சுகமளிக்கிற மாதமாக, விடுதலையோடு சமாதானத்தோடு இருக்கிற மாதமாக மாற்றி கொடுப்பீராக கர்த்தாவே. தகப்பன் ஒவ்வொருவரையும் கூப்பிட்டு ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும், ஒருவனை நான் இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தானாய் வரான் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரையும் இழுத்து நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோடு பேசுங்க, இடைபடுங்க, அவங்களை தேற்றுங்க. இந்த நாளில் உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொருவரும் உடைய செட்டையின் மறைவுக்குள்ளே வர்ற உதவி செய்யுங்க. அவன் என்னுடைய வாஞ்சையாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய வசனத்தின்படி உடைய பிள்ளைகளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீராக, அவர்களை விடுவிப்பீராக. ஒவ்வொருவரும் எந்த பிடியில் இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல ஆண்டவரே, உமக்கு தெரியும்ப்பா. ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கித்தாங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, நடத்துங்க. ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும் எங்களை கரம் பிடிச்சு நடத்துங்க. எங்கள் இஷ்டத்துக்கு விடாதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு, உங்கள் சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.